இப்போ கிரியா யோகா அப்படிங்கிறது ஒரு இறைவனை அடையிறதுக்கு இல்லை இறைத்தன்மை அடையிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஒரு டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மை? 100% உண்மைதான். எப்படின்னாங்க, நம்மக்கிட்ட வந்து 3 வகையான தன்மைகள் இருக்கின்றன. ஒன்று விலங்குத்தன்மை. நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் மிருகத்தினுடைய சாயலை கொண்டிருக்கிறோம். மிருகத்தினுடைய பண்புகள் இருக்குது. மாணிக்கவாசகர் சொல்லும்போது விலங்கு மனத்தால் விமலா உனக்கு அப்படின்னு தான் பாடுறாரு. ஸோ நம்மளுடைய அனிமலிஸ்டிக் டெண்டன்சிஸுங்கிற ஒரு பெரிய ரெப்பாஸ்ட்ரி இருக்குது நம்மகிட்ட. அதுக்கப்புறம் நாமளே ஹியூமன் டெண்டன்சிஸையும் எக்ஸிபிட் பண்ணுறோம். ரொம்ப சிலர் உயர்ந்தவர்கள் டிவைன் டெண்டன்சிஸை ரேடியேட் பண்ணுறாங்க. ஒரு மனித சரீரமே 3ஐயும் வெளிப்படுத்துது. அதில் என்னுடைய மிருகத்தனமான பதிவுகள், மிருகத்தனமான குணங்கள், கீழான செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் மாற்றி என்னை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் மதங்கள். அவனுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து, டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லி, கிரமங்களை சொல்லி கொடுத்து, பயத்தை ஏற்படுத்தி கூட, இல்லை ஆசையை காட்டி கூட அவனை மிருகமாக போக விடாமல் பார்த்துக்கிறாங்க. அந்த மிருக நிலையிலேருந்து மனித பண்பை பெரிதும் பெற்றுவிட்ட ஒருத்தனுக்கு டிவைனை நோக்கி போக வேண்டிய அந்த நியாயமான வழி, நீ அடுத்து அங்கே தான் போய் ஆகணும், அந்த ஆக்சுவல் ட்ராக் இன்னும் நெருக்கமாகுது. இதுக்கே இவன் பல லட்சம் வருஷத்தை செலவு பண்ணியிருக்கான். இனி ஹியூமன் ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் அல்லது ஹியூமன் டெண்டன்சியில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிவைன் ஃப்ரேமுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் 1 லட்சம் வருஷம் இல்லை 10 லட்சம் வருஷம் ஏதோ ஒரு கணக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன். தட் இஸ் வெரி மச் எக்ஸாஸ்டிங். அப்போது உங்களுக்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வேணும். ஒரு ஜெட்டோட ஸ்பீடில் நீங்கள் பயணிக்கிற ஒரு பாத்வே வேணும். அந்த இடத்துல ஜலிச்சு போட்ட மாதிரி ஒரு 1000 நுட்பம் இருக்குன்னா அதில் ரொம்ப பிக் பண்ணி எடுத்தால் ஒரு 2-3 தான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் லைசன்ஸோடு இருக்குது. அந்த ஒரு பெரு வழியாக நான் கிரியா யோகத்தை பார்க்குறேன்.